தேவனாகிய கர்த்தர். இங்க வர்றாரா? யார்? 2 பேர் வர்றாங்களா? ஒருத்தரா? 2 பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. நானும் பிதாவும். இவர் தான் சொன்னார் அடிக்கடி, நீங்க அப்படி சொல்லணும். ஏங்க பிதா சொல்லவே இல்லைங்க, நானும் குமாரனும் ஒன்னா இருக்கிறோன்னு சொல்லல. என் குமாரனில் பிரியமா இருக்கிறேன், என் நேசகுமாரன் அப்படின்னு சொன்னார்னா உங்க மேல பிரியமா இருக்கிறாரு, பிதா உங்க மேல் பிரியமா இருக்கிறாரு என்று நீங்கள் புரியணும். பிதாவின் பிரியம் யாருக்குள்ள? இயேசுவுக்குள்ள. பிதாவின் பிரியமெல்லாம் உங்கள் கிரியின் அடிப்படையில் அல்ல, இயேசு சிலுவையில செய்து முடித்ததுக்குள், இயேசுவின் பலிக்குள் நம்ம பிள்ளை ஆயிற்றோம். ஆகவே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவ மேல் பிரியமாய் இருக்கிறது போல உங்கள் மேல் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். உங்க பிள்ளைகள் மேல பிரியமா இருக்கிறீங்களா இல்லையா? நான் என் பிள்ளைகள் மேல் பிரியமா தான் இருக்கிறேன்ப்பா. நீங்க உங்க பிள்ளைகள் மேல் பிரியமா இருக்கிற. ஏயா பொல்லாதவர்களாக நம்ம பிள்ளைகள் மேல பிரியமா இருந்தா பிள்ளைக்கு என்ன செய்யணும், பிள்ளைக்கு என்ன வாங்கி தரணும் அப்படின்னு நான் இருந்தா, நம்ம பிதா குமாரனில் பிரியமாய் இருக்கிறது போல உங்களில் என்னில் 100% பிரியமாய் இருக்கிறார். இந்த பிரியம் இரத்த உறவின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்பதை புரிய வேண்டும். உங்கள் கிரியின் அடிப்படையில் இந்த பிரியம் அல்ல, இரத்த உறவின் அடிப்படையில் பிதாவின் பிரியம் உங்கள் மேல் இருக்கிறது. இரத்த உறவு. யாருடைய இரத்தம்? இயேசுவின். இந்த இரத்த உறவில் தான் உங்கள் மேல் என் மேல் பிதா பிரியமாய் இருக்கிறார். கிரியின் அடிப்படையில் அல்ல, இரத்த உறவிலே.